இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, கைம்பெண்கள் மற்றும் ஆதரவற்ற மகளிர் நல வாரியத்திற்கு விண்ணப்பிப்பதற்கான சிறப்பு முகாம் நடைபெற உள்ளது. அது என்ன என்பதை பற்றியும், இதற்கு எப்படி ஆன்லைன் மூலமாக அப்ளை செய்வது, அதற்கான ப்ரொசீஜர் என்ன என்பதை பற்றி இந்த வீடியோவில் அப்டேட்லாம் பார்க்க போகிறோம். இதுதான் பார்த்தீங்கன்னா சிறப்பு முகாம் குறித்த அறிவிப்பு. இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கைம்பெண்கள் ஆதரவற்ற மகளிர் நல வாரியத்தின் சேர ஜூன் 12ஆம் தேதியில் சிறப்பு முகாம் சொல்லி மென்ஷன் பண்ணிட்டு, கைம்பெண்கள் மற்றும் ஆதரவற்ற மகளிர் நல வாரியத்தில் உறுப்பினராக பதிவு செய்வதற்கான சிறப்பு முகாம் பார்த்தீங்கன்னா சென்னை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் ஜூன் 12இல் நடைபெறுகிறது. இது குறித்து சென்னை மாவட்ட ஆட்சியர் ராஷ்மி சித்தார்த் வெளியிட்ட செய்திக்குறிப்பில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சென்னை மாவட்டத்தில் உள்ள கைம்பெண்கள், கணவனால் கைவிடப்பட்ட பெண்கள், நலிவுற்ற பெண்கள், ஆதரவற்ற பெண்கள், முதிர்கன்னிகள் ஆகியோர்களுக்கான நல வாரியத்தில் உறுப்பினர் சேர்க்கை முகாம் சென்னை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தின் 8வது தளத்தில் ஜூன் 12ஆம் தேதி முற்பகல் 11 மணிக்கு நடைபெற உள்ளது. இம்முகாமில் கலந்து கொள்ள பயனர்கள் தொலைபேசி எண், குடும்ப அட்டை நகல், ஆதார் நகல், கைபேசி ஆகியவற்றை எடுத்து வந்து www.tnwidowwelfareboard.tn.gov.in எனும் இணையதளத்தில் தங்களை உறுப்பினராக பதிவு செய்து கொள்ளலாம். இதன் மூலம் அவர்கள் விரும்பும் திறன் பயிற்சிக்கு விண்ணப்பிக்கவும், சுய தொழில் திட்டங்களில் மானியத்துடன் கூடிய வங்கிக் கடன் பெறுவதற்கும் வழிவகை செய்யப்படும் என்று தெரிவித்துள்ளார். இதுதான் சிறப்பு முகாம் குறித்த முக்கிய அறிவிப்பு. நீங்கள் சிறப்பு முகாமில் கலந்து கொள்ளனாலும் நீங்கள் ஆன்லைன்லேயே வெப்சைட் மூலமாக அப்ளை பண்ணுறதுக்கு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதை எப்படி அப்ளை செய்வது என்பதை பற்றி பார்க்கலாம். உங்களோட மொபைலில் ஏதாவது ஒரு ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கிங்க. அதில் கூகுள் சர்ச்சில் போயிட்டு டிஎன் விடோ வெல்ஃபேர் போர்டுன்னு சொல்லி டைப் பண்ணுங்க. அந்த மாதிரி நீங்கள் டைப் பண்ணி வைக்க கொடுங்க. அந்த மாதிரி நீங்கள் டைப் பண்ணி வைக்க கொடுத்தீங்கன்னா ஃபஸ்ட் எடுத்துனே tnwidowwelfareboard.gov.in ஒரு வெப்சைட் ஆகும். அந்த வெப்சைட் செலக்ட் பண்ணுங்கள். அந்த வெப்சைட் நீங்கள் செலக்ட் பண்ண ஒரு 5 செகண்ட்ஸ் லோட் ஆகும். லோட் ஆகி கம்ப்ளீட் ஆன பிறகு உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதிலே பார்த்தீங்கன்னா ஹோம்னு ஒரு ஆப்ஷனும், அதுக்கு பக்கத்தில் ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம்னு ஒரு ஆப்ஷனும் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம்ன்ற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு 5 செகண்ட்ஸ் லோட் ஆகும். லோட் ஆகி கம்ப்ளீட் ஆன பிறகு உங்களோட 10 டிஜிட் மொபைல் நம்பர் என்டர் பண்ணிட்டு சென்ட் ஓடிபி கொடுத்தீங்கன்னா உங்களோட மொபைல் நம்பருக்கு 6 நம்பர் கொண்ட ஓடிபி வரும். அந்த ஓடிபி நம்பரை என்டர் பண்ணிட்டு சைன் இன் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அது நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு 5 செகண்ட்ஸ்லேயே வந்து பர்சனல் டீட்டெயில்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அது கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா கேட்டகரியில் வந்து விடோவா, டிஸ்ட்ரிக்டட் விடோவா எதுவாக செலக்ட் பண்ணிங்க. நெக்ஸ்ட்டு உங்களோட ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம் ரெண்டுமே வந்து கரெக்டாக என்டர் பண்ணிக்கணும். ரெட் கலர் ஸ்டார் கிராஃபில் கம்பல்சரியாக ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு உங்களோட டேட் ஆஃப் பர்த் என்னோ, டேட், மந்த், இயர் எல்லாமே செலக்ட் பண்ணிங்க. நெக்ஸ்ட்டு உங்களோட ஹஸ்பண்ட் நேம், நெக்ஸ்ட்டு உங்களோட ஃபாதர் நேம், மதர் நேம் எல்லாமே என்டர் பண்ணிங்க. நெக்ஸ்ட்டு உங்களுடைய நம்பர் ஆஃப் சில்ட்ரன் பாய்ன்னு சொல்லி ஆண் குழந்தைகள் எண்ணிக்கை, பெண் குழந்தைகள் தான் பெண் குழந்தைகள் எண்ணிக்கை என்டர் பண்ணிவிட்டு உங்களோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் செலக்ட் பண்ணுங்கள். 10th, 12th, டிப்ளமோவா, டிகிரியா இதுவாக செலக்ட் பண்ணிவிட்டு உங்களோட ரேஷன் கார்டு நம்பர் என்னவோ அதை கரெக்டாக என்டர் பண்ணிக்கிங்க. நெக்ஸ்ட்டு ஆக்குபேஷன் வந்து எம்ப்ளாயா, டெய்லி வேஜஸா, அன்எம்ப்ளாய்டாக இதுவாக செலக்ட் பண்ணிக்கங்க. நெக்ஸ்ட்டு உங்களோட ஆனுவல் இன்கம் என்னவோ அதை செலக்ட் பண்ணுங்கள். அடுத்து உங்களோட ரிலீஜன் வந்து ஹிந்துவா, முஸ்லீமா ஏதோ செலக்ட் பண்ணிங்க. நெக்ஸ்ட் கம்யூனிட்டி பிசி, எம்பிசி, எஸ்டி எதுவோ அதை செலக்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு அட்ரஸ் அண்ட் கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் கேட்டிருப்பாங்க. இதில் உங்களோட அட்ரஸ் டீட்டெயில்ஸ் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களோட 10 டிஜிட் மொபைல் நம்பர் ஷோ ஆகும். உங்களோட ஆல்டர்னேட் மொபைல் நம்பர் என்டர் பண்ணிட்டு உங்கள் டிஸ்ட்ரிக்ட் நேம், வில்லேஜ் நேம், ரிலீஜன், ரூரலரா, அர்பனா, உங்களோட பிளாக் நேம் இந்த மாதிரி எல்லா டீட்டெயில்ஸுமே ஃபில் பண்ணுங்கள். அதெல்லாம் ஃபில் பண்ணிவிட்டு உங்களோட ஹெபிடேஷன் என்னவோ அதை செலக்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு உங்களோட ஸ்ட்ரீட் நேம், டோர் நம்பர், பின்கோட் நம்பர், நெக்ஸ்ட்டு அசிஸ்டன்ட் ரெக்வயர்னு இருக்கும். தேவைப்படும் உதவின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன உதவி தேவையோ, பென்ஷனா, ஸ்கில் ட்ரைனிங்கா, சமூக நலத்துறை திட்டங்களா, அல்லது சுய தொழில் செய்ய நிதி உதவியா, திட்ட உதவி தேவையில்லையா எதுவோ அதை செலக்ட் பண்ணிவிட்டு சப்மிட் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் எலிஜிபிளாக இருந்தால் அவங்களே உங்களை காண்டாக்ட் பண்ணுவாங்க. சப்மிட் ஆப்ஷனை கிளிக் பண்ண பாட்டமில் ஸ்க்ரோல் பண்ணி சப்மிட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த மெத்தடை பயன்படுத்தி ஈஸியாக மகளிர் நல வாரியத்துக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா சிறப்பு முகாமில் போய்ட்டு நீங்கள் அப்ளை பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். வேறு சின்ன டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.